பராபரனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த அற்புதமான வேளையில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக ஐயா அவர்களுக்காகவும் மற்றும் திருச்சபை பெரியவர்களுக்காகவும் செக்ரட்டரி ஐயா அவர்களுக்காகவும் மற்றும் அனைத்து சபையார் எல்லாவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிற பகுதி எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது அனைவருக்கும் தெரிந்த வசனமாக இருக்கலாம். ஒரு வாட்டி யாராவது படிக்க முடியுமா? ஜெபம் செய்வோம். இதை ஜெபம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பாடலை பாடியே நாம் ஜெபத்திற்குள் போவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடல் இந்த வசனத்தினுடைய இன்ஸ்பிரேஷனாக இந்த பாடலை கட்டினார்கள் ஒரு ஊழியக்காரர். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் DJ தினகரன் சொல்லுவது இல்லையா? அவர் சொன்ன இந்த இயேசு அழைக்கிறார் என்ற பாடலை நாம் பாடி இந்த இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்களில் தீயே இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலோ ஆறுதலுனக்களிப்பார், துன்ப நேரத்திலோ ஆறுதலுனக்களிப்பார், என்றென்றும் நேயும் இயேசுவை நோக்கினால் இன்பம் பெற்றிடுவாய். என்ற நேரத்தை நீவை நோக்கினால் இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் பொறுத்துடன் உன்னை கைவிட காத்திடும். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழை. லாஸ்ட் டைம்ஸா பாடிடுவோம். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையோ
குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் பேதங்களின்றி கிருபையாய் அனுப்பியத்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்களின்றி கிருபையாய் அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். இருக்குமுள்ள கடவுளே, இந்த அற்புதமான வேளையில் நாங்கள் உம்முடைய நாமத்தை போற்றி துதித்து பாடி இந்த புது வருடத்தின் முதலாம் வெள்ளியில் நாங்கள் இங்கே வந்து எங்களை உமக்கு என்று அர்ப்பணித்து விட நீரே எங்களை ஆசீர்வதித்து இந்த முழு ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து இங்கே வந்திருக்கிற அனைவரையும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் அவரிடத்தில் பேசி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நீரே வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ மீண்டும் இந்த அற்புதமான வேளையில் நான் இந்த பகுதியை ஏன் கொண்டேன் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி தான் எங்களுடைய சர்ச்சுக்கு இந்த டிஇஎல்சி இந்த வருடத்தின் தீமாக வைத்துக்கிறார் எங்கள் பேராயர் பிஷப் டாக்டர் ரெவரண்ட் டாக்டர் கிறிஸ்டின் சாம்ராஜ். எங்களுக்கு இதை வசனத்தை கொடுத்து இதை வச்சு தான் தீம் இந்த வருடம் முழுவதும் இந்த வசனத்தை தான் முக்கியத்துவத்தை கொடுத்து தொடங்குகிறார். ஸோ இந்த வசனத்தை எரேமியா 33:3 வசனத்தை நாம் எரேமியா எந்த தருணத்தில் எழுதி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கலாம். எரேமியா யாருன்னு தெரியும் இல்லையா? அவர் ஒரு ப்ராஃபிட், தீர்க்கதரிசி இல்லையா? ப்ராஃபிட்டோடைய வேலையை வந்துட்டு ஃபோர்டெல்லிங் அண்ட் ஃபோர்த் டெல்லிங், அதாவது அப்போது இருந்த மக்களை சரியான வழியில் நடத்துறதுக்காக இல்லை அவங்க தப்பாக ஏதாவது காரியங்கள் செய்தார் அதை அவர் எடுத்துக்காட்டியோ இல்லை அதை தடுக்க பார்க்கிறதோ அவர் செய்து கொண்டு வந்திருந்தார். அந்த நேரத்தில் அவர் இந்த மாதிரி இந்த மாதிரி காரியங்களை செய்திருக்கிறாருன்றதை பார்த்து அது பிடிக்காமல் போய் அவரை என்ன பண்ணிடுறாங்க, சிறையில் போட்டுறாங்க இல்லையா? அவர் அப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, அந்த தருணத்தில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. வழுவல் மூலமாய் என்ன சொல்கிறாரு? என்னிடம் நோக்கி கூப்பிடு, என்னிடம் நோக்கி கூப்பிடு. நம்ம இங்கே பழைய வருடத்தில் அநேக கஷ்டங்களை பார்த்துருக்குவோம், அநேக சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்குவோம். நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலி லைஃப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல, இல்லை நம்ம சோஷியல் லைஃப் வெளியே செல்லும்போது எங்கேயாவது நம்ம அநேக தினம் நம்ம நிறைய இதுகளை சந்திச்சிருக்குவோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம கடவுளை சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் துதித்து பாடுகிறது ரொம்ப ஈஸி, அவரை நோக்கி கூப்பிடுறது அதெல்லாம் ஈஸி. ஆனால் கஷ்டமான நேரத்தில் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோமா, அவரை துதிக்கிறோமா, அதை தான் நம்ம இன்னைக்கு யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம அதற்கான ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். பைபிளில் வேறு மற்ற இடத்துல இந்த மாதிரி யார் சூழ்ந்து போன நேரத்திலையோ கடவுளை கைவிடாதபடிக்கு, அவங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் கைவிடாதபடிக்கு அவர்கள் கடவுளை துதித்து அவரை நோக்கி கூப்பிட்டு கடவுளும் அவர்களை சந்தித்து அவர்களை விடுவித்தார். அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஸோ முதலாக நம்ம பார்க்க போகிறோம்னா எரேமியாவுடைய கான்செப்டே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அவர் பிரிசன்லேருந்து எழுதுகிறார், சிறைச்சாலையிலிருந்து அவர் இதை கடவுள் அவருக்கு இதை பேசுகிறத அவர் இங்கே நோட் டவுன் பண்ணுறார். இதே போல் நம்ம இன்னொரு தருணத்தை பார்க்க போனால் மோசஸை எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த நேரத்தில் இஸ்ரேலியட்ஸ் மக்கள் 400 வருடமாக கஷ்டத்தில் இருந்தாங்க.
இல்லையா? 400 வருடமாக கஷ்டத்திலிருந்து கடவுளை நோக்கி கூப்பிட்டாங்க, கதறினாங்க. அந்த நேரத்தில் கடவுள் மோசையை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறார் அவர்களை விடுவிக்கிறதுக்கு. மோசைக்கிட்ட எக்ஸடஸ் என்னாகமம்மா யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அது சொல்லும் எப்படி மோசையை வந்துட்டு வனாந்திரத்தில் சுற்றின்னு இருக்கும்போது மிரியம்மை பார்த்தா, ஜெஃபோராவை பார்த்தாரு. ஜெஃபோராவை கல்யாணம் பண்ணிக்கினார். அதுக்கப்புறம் அவங்க மாமனார் வீட்டில் தங்கின்னு இருக்க தருணத்தில் அவர்களுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது அவர் இந்த மலையை தாண்டி நோக்கி போகிற நேரத்தில் இவர் ஒரு மன சோர்ந்து என்னடா பண்ணியிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். இவர் வந்துட்டு அங்கத்துலேருந்து ஓடி வந்தார். எங்கேருந்து? ஈஜிப்ட்லேருந்து ஓடி வந்து இங்கே இருக்கும் போது இங்கே ஒரு முழுமையான ஒரு இது இல்லாமல் அவருக்கு ஒரே ஒரு கஷ்டத்தோடு இல்லை ஒரு ஏதோ ஒரு சிந்தனையோடு அவர் போகிற நேரத்தில் கடவுள் இவருக்கு வெளிப்படுத்துகிறார். என்னுடைய மக்கள், கஷ்டப்பட்டுருக்கிற மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டுன்னு இருக்காங்க, அவங்களுக்கு நீ போய் அவங்கள விடுவிக்கணும்ன்ட்டு அவர் மோசஸின் மூலமாய் அந்த மக்களை விடுவிக்கிறார் இல்லையா? அதே ஸோ இன்றைக்கி நம்ம மூலமாக கடவுள் நம்மளுடைய கஷ்டங்களை அவர் என்ன சொல்லுகிறார், இதில் ஃபஸ்ட்டு என்னை நோக்கி கூப்பிடு, உன்னுடைய கஷ்டங்களை நோக்கி கூப்பிடும் போது அவரே வெளிப்படுத்துகிறார். யார் பைபிளில் அந்த மாதிரி மற்ற தருணத்தில் வெளிப்படுத்தின மாதிரி நம்மளுக்கு காண முடியும்? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் யோசிச்சது வந்துட்டு இது, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஈஸ்டர் கொண்டாட போகிறோம் இன்னும் சில மாதத்தில் இல்லையா? அந்த நேரத்தில் உயிர் தெழுந்த கடவுளை முதல்ல காணுது யார்? அதெல்லாம் மேரி இல்லையா? அவங்க அவரை நோக்கி தேடி போனார்கள். அது ரிச்சுவலுக்காக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாம் மற்ற காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் இவங்க தான் கடவுளை நோக்கி அன்னைக்கு காலையில் ஓடி போனாங்க. அப்படி போன நேரத்தில் கடவுள் அவங்களுக்கு வெளிப்படுத்தி என்ன சொன்னார்? பயப்படாத சொல்கிறேன், நான் திரும்பி வருவேன், நான் உயிர் தெழுந்துட்டேன்னு போய் சொல்லு. அந்த ஒரு குட் நியூஸை தான் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அண்ட் இது நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட இருக்கிற உறவை நாம் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தால், அது நம்ம சோர்ந்து போன நேரத்தில் நம்ம அப்படியே மறந்துடக்கூடாது. நம்ம வந்துட்டு கடவுள் வந்துட்டு என்றைக்கோ நம்மளை கைவிடுவதில்லை இல்லையா? நம்ம யாரும் இங்கே கெட்டு போகிறதுக்கோ இல்லை அழிஞ்சு போகிறதுக்கோ அவர் ஆசைப்படுத்தில்லை. அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் இல்லையா? நம்ம தான் அவரை விட்டு விலகி போயிடுறோம். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். திருப்பி நீ வந்தாலும் அவர் அங்கே தான் இருப்பார். உன்னை அவரோட கரத்தில் அவர் அழைத்து கொள்வார் இல்லையா? ஆனால் நம்ம செய்கிற பாவத்தோ இல்லை நம்ம ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? கடவுளை விட்டு விலகிடுறோம். நம்ம கோயிலுக்கு வர்றதை விட்டோ இல்லை நம்ம ப்ரே பண்ணுறதை விட்டோன்னா கடவுள் வந்துட்டு அவர் அங்கே தான் இருக்கிற நம்மளுக்கு கூட தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம விட்டு போனால் நம்ம தான் அந்த ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பார்க்கணும்? அவரை நோக்கி எல்லா தருணத்துலையும் நம்ம அவரை விட்டு விலகாதபடிக்கு நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும். அண்ட் கடவுளிடம் நம்மளுடைய உறவு, நீங்கள் உரிமையுடன் அவரிடம் சண்டை போடலாம் உங்கள் ஜெபத்தில். அதை தான் நான் சொல்லுவேன். சண்டை போட்டு கேளுங்க. உணர்ந்தா நம்மளுடைய ஜோபை பற்றி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு ஃபேமிலி எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்ல ஆடுகளை வச்சுருந்தார், எல்லாம் இருந்துச்சு. ஒரு தருணத்தில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அப்போ கூட அவர் கடவுளை கையே விடல. அவர் கடவுளோட சண்டை போட்டார். ஏன் எனக்கு இப்படி ஆகுது? நான் உங்களை தானே நான் நம்புகிறேன், உங்களை நம்பி தானே வாழ்ந்துன்னுக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? அந்த மாதிரி அவர் கேட்கும்போது கடவுளுக்கோ ஜோபுக்கோ ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது கடவுள் ஒவ்வொரு சின்ன காரியத்தின் மூலமாய் ஜோபுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னத்தை? நம்ம ஒவ்வொரு நாளில் நம்மளுக்கான ஆசீர்வாதத்தை அவர் மூலமாக எப்படி பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்னது நம்ம உணராமல் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கே முழிச்சுன்னு இருக்கிறது அவருடைய கிருபையால். அதை நாம் யோசித்து கொள்ளவே மாட்டேங்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு
கஷ்டம் வந்தாலுமே நம்ம சோர்ந்தடைந்து போயிடக்கூடாது. அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஜோப் கிட்ட கடவுள் என்ன சொல்கிறாரு, வானத்தில் பறக்கிற பறவைக்கு தெரியுமா அதுக்கு அந்த வேலை எங்கே சாப்பாடு கிடைக்கும்னு, ஆனால் அதையும் நான் வழி நடத்துகிறேன், அப்போ நான் ஒன்று கைவிட்டுருவேனா? ஜோபுடைய விசுவாசத்தை அவர் டெஸ்ட் பண்ணுறாரு அந்த நேரத்தில். அதே போல் இன்னொரு தருணத்துலேயும் நம்ம ஜீசஸ் கிட்ட பார்க்கும்போது ஒரு ஸ்ரீ அவங்களுடைய மகனுக்காக கடவுளிடம் போய், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் சாப்பாடு உணவு கிடைக்குமா அப்படின்றார். அதுக்கு கடவுள் என்னன்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கறத விட்டு நான் உனக்கு கொடுக்க முடியுமா அதை அப்படின்னு கேட்குறாரு. அந்த நேரத்தில் அந்த ஸ்ரீ அவரை விட்டு போயிட்டாங்களா அவர் அப்படி சொன்னோன்னே? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க திருப்பி எதிர்த்து, கடவுளே அட்லீஸ்ட் அந்த பிரெட் க்ரம்ஸ் அந்த நாய்களுக்கு போடுறது போல் அட்லீஸ்ட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களான்ட்டு. ஸோ கடவுள் கொடுக்குவார். அந்த இதை பார்த்துட்டு கடவுள் என்ன சொல்கிறாரு, கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அவர் ஆசீர்வாதம் உனக்கு இருக்குன்னு சொல்கிறார், கொடுக்குவார். அதை தான் நாம் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அண்ட் இங்கே அது அதுதான் அப்படி நம்ம கடவுளிடம் நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம ஜெபத்தை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும். நாம் இந்த புது வருடத்துக்குள் வரும்போது நமக்குள்ள ஒரு கெட்ட சிந்தனையோ ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையோ நமக்குள்ளே வைத்து கொள்ளக்கூடாது. கடவுளிடம் நோக்கி கூப்பிடணும், கடவுளே இந்த வருத்தத்தை, இந்த ஒரு வெயிட்டை, இந்த ஒரு கஷ்டத்தை இல்லை இதை என்னிடம் நீக்கி விடுங்க. நம்மளுக்கு சில பேரை பார்த்தாலுமே பிடிக்காது இல்லையா? கோயிலுக்கு வரவங்களை சில பேரை பார்த்தா பிடிக்காது, இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல பார்த்தா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் அவங்களையும் ஆசீர்வாதித்து இந்த கோயிலுக்கு கூட்டின்னு வராங்க, அவங்களையும் அந்த வேலைக்கு செலுத்துகிறாரு இல்லையா? அவங்க ஆசீர்வாதமாக அவங்களும் அந்த வேலையில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்க வேண்டும், நம்ம பார்க்குற பார்வையை நான் சரியாக தான் பார்க்குறேன்னா, அந்த மனிதத்தில் இருக்கிற கெட்டதை மட்டும் தான் நான் பார்க்குறேன்னா, நீங்கள் தான் அவனையும் ஆசீர்வதித்து அவனையும் நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கீங்க. அப்போது நான் அவனிடம் இருக்கிற நல்லதை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதை நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். உனக்கு தெரியாத காரியம் இஸ்ரவேல் மக்கள் யோசித்து பார்த்துக்குவாங்களா? அவங்க முன்னாடி அவ்வளோ பெரிய ஒரு நதி கிடக்குது இல்லையா, ரெட் சி, அதை தாண்டி போவோன்ட்டு யோசிச்சாங்களா? ஆனால் கடவுள் அதையே பிளந்தார். அந்த மோசஸ் கடவுள் அவர் சொல்கிறார், நீ போய் என்னுடைய மக்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மோசஸ் என்னன்றாரு, இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டம், என்னால் ஒழுங்காக பேச முடியாது, அவ்வளோ பெரிய ராஜா இப்படி அப்படின்னு அவர் சொல்லும் போது கூட, யாரோன்னு உன் கூட நான் அனுப்புகிறேன், நீ அங்கே போய் நில்லு, உனக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் உனக்கு சொல்லுறேன் அப்படின்னு அநேக அது 10 பிளேக்ஸ் இல்லையா, 10 இதுலேயும் அவர் வெளிப்படுத்தினார். கட்டளை அது வேறு இது பிளேஸ். அது மூலயமா அவங்களுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுத்தார். ஸோ நம்ம கடவுளை நோக்கி கூப்பிட்டு அவர் நம்பி இருந்தோன்னா இந்த விசுவாசத்தோடு, எந்த மாதிரி விசுவாசம், சோர்ந்து போகாத, மன தளர்ந்து போகாத, நம்ம அவருடைய உறவை விட்டு கொடுக்காத ஒரு விசுவாசம், எப்பொழுதும் அதை நம்ம ஞாபகத்தில் வைத்து கொண்டு அந்த விசுவாசத்துடன் அவரிடம் நம்ம கேட்டோம்னா அவருக்கு நம்மளுக்கு அறியாத காரியங்களே நம்மளுக்கு இந்த வருடம் செய்வார் இல்லைங்களா? அது நம்ம இங்கே எல்லோரும் இவ்வளோ ஃப்ரீயாக, இவ்வளோ ஈஸியாக இங்கே இன்றைக்கி எவ்ரி ஃப்ரைடே உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. நம்மளுக்கு இங்கே பாட்டு பாடி கடவுளுடைய வார்த்தையை வாசித்து அதை பற்றி தியானிக்கிறதுக்கு. ஆனால் இதே கிறிஸ்மஸ் டைமில் நார்த் ரீஜனில் அநேக ப்ராப்ளம்ஸ், எல்லோரும் அங்கே சாண்டா கேப் போட்டிருந்தாங்கன்ட்டு நிறைய பேர் அதுக்காக அப்போஸ் பண்ணாங்க. அது அவங்க விற்றவங்களையோ சரி, இல்லை பசங்க அதை போட்டிருந்தவங்களையோ அடித்தாங்க இல்லையா? அந்த மக்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்களுக்கு இது ஒரு சீசன் என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மக்களுக்கு இந்த கேப்பை விற்று அது மூலியமாக ஒரு வருமானம் வருது. அவங்களும் வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் தான். ஓகே, அந்த மக்கள் அந்த கேப்பை விற்றதுக்கு கூட பிரச்சனையாக
போய் என்ன ஆகுது, அவங்கள எதுக்குறாங்க மக்கள். அந்த மாதிரி மக்கள் கர்த்தரிடம் இன்னைக்கு கஷ்டத்துடன் அவர்கள் கத்திக்கொண்டு இருக்கிறாங்க, கூப்பாடு போடுறார்கள். எங்களை யாராவது காப்பாற்ற முடியுமா? எங்களுக்கு ஒரு பொழுப்புக்காக தானே நாங்கள் இது பண்ணுறோம். அவங்கள யார் விடுவிக்கிறது? மக்களை நம்ம அதான் நம்ம இங்கே ஈஸியாக சவுத்தில் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம இங்கே இருக்கிற அனைவருக்கும் பைபிளை பற்றி நல்லா தெரியும். அதை இன்னும் நம்ம நிறைய அது பின்னாடி என்ன இருக்குது அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வரோம். ஆனால் இந்த மாதிரி காரியமே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் அவங்களை விடுவிக்குவார்கள்? கடவுள் நம்ம மூலமாக தான் அதையும் பண்ணுவார். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். நம்ம மற்றவங்க மூலமாக நாங்கள் வேறு ஒரு ஆடியோ போட்டுனோ இல்லை வேறு ஒரு உங்கள் உடம்புல வேறு ஒரு ஆடியோ இல்லை ஒரு சைனை போட்டு நீங்கள் கிறிஸ்தவங்க வந்துட்டு நம்ம திருச்சபை யாருக்கும் இங்கே சொல்லுறதில்லை. ஆனால் நீ ஒரு கிறிஸ்தவன்ட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி காமிக்க முடியும்? வார்த்தையின்படி. ஓகே, அந்த வார்த்தையை பிறருக்கு நீங்கள் டைரெக்டாக போய் சொல்லிட முடியுமா? டைரெக்டாக போய் சொல்லவும் முடியாது. யாருக்கு போய் சொல்லணுன்ற கூட தெரியாது. ஆனால் மற்றவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய வாழ்வின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை பார்த்துட்டு நீங்கள் தினமும் ஜெபம் பண்ணுறதோ இல்லை வீட்டில் ப்ரே பண்ணுறதோ பாட்டு பாடுறதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை பார்த்தோ ஒரு சந்தோஷத்தை பார்த்து அதன் மூலமாய் அவங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். யாரை? கர்த்தருடைய கிருபையை. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த வருடத்தில் செல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடும்? ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்க்கையாக இருக்கக்கூடும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 1 verses 28 அதில் வந்துட்டு கடவுள் என்ன சொல்கிறாருன்றா, யாராவது படிக்கணும்? மல்டிப்ளை பண்ணி பகிர்ந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும்னு 21 26 to 28 பண்ணி இல்லை 1ஆம் அதிகாரம் 26 to 28 அதில் ஒரு வாசத்தை அப்புறம் பின்னாடி போய் படிச்சு பாருங்க, அதில் பிரச்சனை இல்லை. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவரை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கரெக்ட். இங்கே என்ன இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா, மல்டிப்ளை அண்ட் பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிப்ளை அண்ட் பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்ட்டு. ஸோ மல்டிப்ளை அப்படின்னா பெருகி இல்லையா? பெருகி அது வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் படியாக சொல்லுவார்ல அவர். நம்மளுடைய விசுவாசத்தின் மூலமாய் நாம் பெருக வேண்டும். நாம் வெறும் கிறிஸ்டியன்னு சொல்லி சுற்றக்கூடாது இல்லையா? எனக்கு ஒரு கிறிஸ்டியன் நேம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சுற்றக்கூடாது. நம்ம அவருடைய விசுவாசத்தின் மூலமாய் நாம் பெருகி வேண்டும். அண்ட் கனி கொடுக்கும் ஒரு மரம் போல் நாம் இருக்க வேண்டும். இப்போ ஒரு மரம் நல்ல கனியை கொடுக்குதுன்ட்டு நம்ம எப்படி சொல்லுறோம்? அதோடைய கன்னியை வைத்து, கரெக்டாக அதோடைய ஃப்ரூட்டை வைத்து நாம் அதை பார்க்கும் போதோ இல்லை அதை விட்டு அதை எடுத்து சாப்பிடும் போதோ இல்லை அந்த மரத்துக்கடியில் நாம் படுக்கும் போதோ இல்லை அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது இல்லையா? நம்மளுக்கு அன்றைக்கி அது மூலமாக நம்மளுக்கு ஒரு நம்ம சாப்பிட்ற ஒரு உணவாக இருக்கிறது, நம்மளுக்கு வெயில் அடிக்கிற காலத்தில் அது ஷேடு தருது. ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்குற மரம்னா இந்த போல தானே இருக்கணும் அது இல்லையா? நம்மளுக்கு உபயோகமாக இருக்குது. அதே போல் நம்ம வாழ்க்கையும் பிறருக்கு உபயோகமாக இருக்குமா அப்படின்ட்டு நாம் இன்றைக்கி தியானிக்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்க்கும் போது இந்த மரம்
ஈஸியாக அவ்வளோ சுலபமாக கனியை கொடுத்துறாது. நீங்கள் அதை ஆரம்பத்தில் ஒரு விதையை நீங்கள் போட்டு அதுக்கு என்ன தேவை? அதுக்கு தண்ணி தேவை, உரம் தேவை, சன்லைட் தேவை, எல்லாம் தேவை. அதே போல தான் நம்மளும் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர்ந்து ஒரு நல்ல கனியை பெற வேண்டும் என்றால் நாம் பண்ண வேண்டிய காரியமோ ப்ரேயர். கடவுளை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், பைபிளை வாசிக்க வேண்டும், சர்ச்சுக்கு போக வேண்டும், அவருடைய துதி நம் வாயில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். மற்றும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பைபிளை படிக்கணும். அதை கடவுளை பற்றி தெரிஞ்சு கொண்டால்தான் நம்மளுக்கு அவரை பற்றி தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அவருடைய வழியில் வளர நம்மளுக்கு முடியும். அண்ட் அது வளர்றதோ கஷ்டம், லைக் ஈஸி கிடையாது, அவ்வளோ கஷ்டம். அந்த சீடை நம்ம நிலத்தில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணிட்ட பிறகு அந்த சீடு அப்படியே ஓப்பன் ஆகிட்டு செடி வந்துடுதா? வருதில்லை. அது நீங்கள் சயின்டிஃபிக்கலாக பார்க்க போனால் அந்த சீடு வந்துட்டு அவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே போகுது. அவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே போய் ஒரு பாயிண்டில் பர்ஸ்ட் ஆகி அதுக்கப்புறமா தான் ஒரு சின்ன ஒரு துளிர், அதோ கிராவிட்டிக்கு அகென்ஸ்டாக போய் ஒரு துளிர் பூமிக்கு மேலே வளருது. அதுக்கப்புறமா தான் அது ஒரு பெரிய மரமாக வளருது. அது ஒரு சின்ன செடியாக இருக்கும் போது கூட அநேக காற்று, அப்புறம் புயல், அப்புறம் நம்மளே அதை பிச்சு போடுறது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸையும் தாண்டி அது ஒரு பெரிய மரமாக அது நிற்குது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையோ நம்ம கடவுளிடம் வளர்றோம் என்று பார்த்தால் இவ்வளோ கஷ்டங்களையும் நம்ம சந்தித்து கொள்ள இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நாம் பிறருக்கு கனி கொடுக்குற மரமாக வளர வேண்டும். சும்மா ஒரு மரமாக வளர்ந்துட கூடாது இல்லையா? அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளே சொல்லிட முடியுமா? நம்மளுடைய கனி பிறருக்கு உபயோகமாக இருக்கணும். அவங்களுடைய வாழ்வுக்கோ இல்லை அவங்களுடைய கஷ்டமான நிலையில் அவங்களுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு நாம் வளர்ந்தாதான் அது ஒரு நல்ல கனி கொடுக்குற மரமாக இருக்கும். அண்ட் ஸோ ஜீசஸை காண முடியும்னு நான் இதை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். ஆனால் இது ஒரு பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதை நான் வந்துட்டு முன்னாடியே யோசித்தேன், அதை சொல்ல வந்துட்டேன். இந்த காலத்தில் நம்ம கடவுளை நோக்கி கடவுளை பார்க்க முடியுமா? யாராவது கடவுளை பார்த்துக்கிறீங்களா? இங்கே பார்க்க ஆசை இருக்கிறவங்க? ஆசை இருக்குது, கரெக்ட், ஆசை இருக்குன்னு இல்லை. கடவுளை பார்க்க முடியும் என்று நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, நேற்று நைட்டு கடவுள் என்கிட்ட பேசினாருன்ட்டு இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை நான் ஜட்ஜ் பண்ணலை, பட்டு கடவுள் நம்மளிடம் பேசியிருக்கிறாருன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னிடம் பார்த்தீங்கன்னா பைபிள் மூலியமாக, ஆமாம், ப்ரேயர் மூலியமாக அப்படி சொல்லுவேன். ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல முடியாது கூட வர்றது என்னவென்றால் கடவுளை காண முடியும் இந்த காலத்தில். எப்படி அதுதான் ஒரு எக்ஸாம்பிளோடையே சொல்கிறேன் நான். நம்ம ஐயா செக்ரட்டரி ஐயா இங்கே இருக்கிறாரு, அவரிடம் ஒரு வாய்ப்பு, அம்மா அவர்களும் இருக்கிறாங்க இங்கே, இவங்களோட சேர்ந்து ஒரு நாள் நான் வந்துட்டு இங்கே கேரல்ஸுக்கு போனேன். ஒரு நாள் கேரல்ஸுக்கு என்னை இழுத்துன்னு போயிட்டாங்க, கூட்டிகிட்டு போகல, வாங்க ஏன்ட்டு அப்படியே காரில் டக்குன்னு ஏற்றிட்டு அவங்களுக்கு கூட ஒரு நாள் கேரல்ஸுக்கு போனேன். கேரல்ஸ் போகும்போது முதல்ல எந்த இடத்துக்கு இங்கேயா போனோம்? சிஎம்எஸ் ஸ்கூலுக்கு. அங்கே அந்த பசங்க என்ன பாட்டை பாடுனாங்க? கண்டேன் என் கண் குளிரை, கத்தரை இன்று நான் கண்டேன் என் கண் குளிரை. அந்த பசங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்தது என்றால், அவங்களுக்கு நம்ம ஏதோ கிஃப்ட்ஸ் தரோம், ஐயா நீங்கள் ஏதோ கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க கிறிஸ்மஸுக்கு, அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் கிஃப்ட் கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த மாதிரி பாடுறாங்களா என்னான்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மக்கள் மத்தியில், அவங்க மத்தியில் நான் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸு கொடுத்தோ இல்லை அவங்க மூஞ்சில் அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு தான் இவர் மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என்னது? அவங்க மூலியமாக கடவுளை பார்க்கறதுக்கு. ஏன் பைபிளில் கடவுள் என்ன சொல்கிறாரு? உன்னிடம் சிறியவருக்கு நீ எதை செய்கிறியோ அது எனக்கே செய்கிறது போல. அன்னைக்கு நம்ம போய் அவங்க மத்தியில் அந்த பாட்டை பாடி அவங்களுக்காக ஒரு ஜெபத்தை பண்ணி அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு அவங்க அந்த பாட்டை பாடின முன்னே
நாங்கள் தான் இன்றைக்கி கடவுளை உங்கள் மூலமாக காணுறோன்ட்டு உள்ளுக்குள்ளே நான் அன்றைக்கி யோசிச்சுனே இருந்தேன், அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன். ஆனால் அதை போல் நம்ம மத்தியில் இருக்கிறவங்கக்கிட்ட, நம்ம மத்தியில் சிறியவராக இருக்கிற கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நாம் சின்ன அது நம்ம போய் ஏதோ ஒரு பொருளாக கொடுக்கணுன்ட்டு கூட இல்லை. அவங்க கஷ்டத்தில் இருக்கும் போது அவங்களுக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கிறதும், இல்லை அவங்களுக்காக இந்த வசனங்களை நாம் பகிர்ந்து கொள்ளுறதும், அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன காரியங்கள் சில நேரத்தில் அவ்வளோ கூட பண்ண தேவையில்லை. அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க சொல்லும் போது நம்ம அதை கேட்டாலுமே அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும் இல்லையா? ஏன்னா கடவுள் அதெல்லாம் பண்ணுறார். இதை நாம் புரிந்து கொண்டு நாமும் நம்மளுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி சேர்ந்தோம் என்றால் நாம் ஒரு நல்ல கனி கொடுக்குற மரம் போல இருக்கும். அதுக்கு முன்பாக நம்மளுடைய உறவை கடவுளிடம் நாம் எப்படி வைத்து அதை ஸ்ட்ராங்காக வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த வருடம் ஃபுல்லாக இந்த வசனத்தின் மூலமாய், இந்த எவ்ரி ஃப்ரைடே தியானத்தின் மூலமாய் நாம் அதை ஸ்ட்ராங்காக்கி கொள்ள வேண்டும். மீண்டும் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டை பாடி முடித்து கொள்வோம். ஓகே, அநேக கஷ்டங்கள், அநேக சேலஞ்சஸ், நம்மளுக்கு தெரியாத சேலஞ்சஸ், நம்மளுக்கு இதை சொல்லிடுறேன். சாம்ஸ் 130 இல்லை சாம்ஸ் 90 இல்லை சாம்ஸ் 131 இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தாவீது கடவுளை எப்படி ப்ரேஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டுலாம் நம்ம பார்க்கலாம். மோசஸ் சாம் 90 வந்து மோசஸ் எழுதுறது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ராஃபிட்ஸ், இந்த கேரக்டர்ஸ் இந்த பைபிள்லாம் அவங்களோட கஷ்ட காலத்தில் எப்படி கடவுளை அவங்க மறுக்காமல் நினைவிலேயே வைத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை, ஒரு பாட்டு இருக்குது, என்ன பாட்டுன்னா கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் தம் ஒன் பை ஒன். நம்ம நிறைய நேரத்தில் அதை மறந்துடுறோம். நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை எதையுமே நம்ம ஞாபகத்தில் வைத்து கொள்ளுறது இல்லை. நம்ம இந்த வருஷம் நம்ம அதை எல்லாத்தையும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள்லாம் உட்காந்து அதை எழுதுங்க, நினைவுபடுத்துங்க. ரிமெம்பர், அதை நினைவுபடுத்தி எழுதி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நீங்கள் யோசிச்சுன்னுக்கிற இந்த கஷ்டமோ இல்லை நீங்கள் இந்த ஒரு பாரமாக இருக்கிற நிலைமையை உங்களுக்கு பாரமாகவே தோணாது, உங்களுக்கு கஷ்டமாகவே தோணாது. சரியா? அதை ஒரு ப்ராக்டிஸாக எடுத்து நீங்கள், ஏன்னா நம்மளுக்கு இந்த வாழ்வு தினம் டெய்லி நம்ம ஐயா அன்றைக்கி கூட நம்ம பேசி கொண்டு இருக்கும் போது ஒரு ஆயர் 3 மாதத்துக்கு முன்னாடியோ இறந்து போயிட்டாரா. எப்படி இறந்து போயிட்டாருன்ட்டு பார்த்தா, அவர் சும்மா ரோட்டில் சைடில் டீ குடிக்கும் போது பைக்கு காரை இடித்து இறந்து போயிட்டாரா. கரெக்டுங்களாயா? பைக்கு சும்மா ரோட்டில் அவர் பாட்டுக்கு அவர் சைடில் நின்று டீ குடிக்கும் போது ஒரு பைக் இடித்து தலையில் அடிபட்டு இறந்துட்டார் இல்லையா? இதை மாதிரி நம்மளை சுற்றி நம்மளுக்கு நிறைய ஒரு சேலஞ்சு, நம்ம நிறைய ஒரு கடினமான ஒரு காலம், என்ன நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் அதெல்லாம் தாண்டியும் நம்ம இன்றைக்கி பலன் சுகம் ஜீவனுடன் இங்கே வந்து கடவுளை மகிழ்ச்சியோடு பாடி போற்றுகிற ஒரு தருணத்தில் இருக்கிறோம். அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் நாம் மறந்து கொள்ளக்கூடாது. ஓகேங்களா? நாம் அதை மறக்காமல் இந்த வருடத்தில் நாம் கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ எப்படி மோசஸ்க்கு ஹெல்ப் பண்ணார்? அவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு தெரியாத காரியத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், வெளிப்படுத்தி அது மூலியமாய் நீ உன்னுடைய கஷ்டங்கள்லேருந்து எப்படி விடுவிக்கலாம் உன்னைய, இல்லை மற்றவங்கள எப்படி நீ அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரலான்னுறத கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், கைடு பண்ணுவார், வழி நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த பாட்டை பாடி ஜெபத்தோடு முடித்து கொள்ளலாம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் அஸ்தி அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும்,
நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ரிப்பீட். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஜெபம் செய்வோம். இருக்குமுள்ள கடவுளே, இந்த அற்புதமான வேளையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றி துதித்து பாடி, இந்த அற்புதமான வேளையில் நாங்கள் எங்களையே உமக்கென்று அர்ப்பணித்து விட்டு எங்களுடைய பாரத்தை, எங்களுடைய கஷ்டத்தை, எங்களுடைய வாழ்வை முழுவதுமாய் உமக்கு உம்மண்டை நாங்கள் ஒப்பு கொடுத்து, நீரே அதை பொறுப்பெடுத்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் பொறுப்பெடுத்து இந்த வருடம் முழுவதுமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு நீரே எங்களை பாதுகாத்து உம்முடைய கரத்தால் நாங்கள் போகையிலும் வருகையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு எப்பொழுதும் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். மற்றும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வரக்கூடாதவர்களும் வர முடியாத இருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மத்தியிலும் நீர் இருந்து உம்முடைய இந்த வருடத்தை அவர்கள் உம்முடைய சத்தியத்தை படி அவர்கள் கரம் பிடித்து அதை ஒருபொழுதும் அவர்கள் மனதில் அதை விட்டு விலகாதபடிக்கு நீர் அதை பாதுகாத்து இந்த வார்த்தையில் அவர்கள் நிலைத்து நிற்க நீரே அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் செய்கிற அனைத்து காரியத்தையும் நீர் அறிவீர். அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து இந்த வருடம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வருடமாய் அவர்களுக்கு நீர் நம்பிக்கையை கொடுத்து ஒருபோதும் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.